மனதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரியோட ஆக்டிங் பிடிச்சவங்க. விஜய் காவேரி 2 பேருமே க்யூட்டாக ஆக்ட் பண்ணுறாங்க. ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே நடிக்கிறாங்கன்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்ததுமே தாத்தா யோசிச்சிட்டே இருப்பார். காவேரிக்கு கால் பண்ணி விஜய் இங்கே வரதை பற்றி பேசலாமா வேண்டாமான்னு தெரியலையே, இவள் வேறு இங்கே புலம்பிக்கிட்டே இருக்கா, திரும்பி வந்து இவளுக்கு கண்டிஷன் சிவியர் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் காவேரி கிட்ட இதை பற்றி பேசி கூட விஜய் இங்கே வரதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. இவனுக்கு கால் பண்ணாலும் இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட நம்மளை மேலே அக்கறையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாத்தா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சித்தி வந்து அவங்க அப்பாட்ட கேட்பாங்க, என்னப்பா விஜய் வரானா இல்லையா, அம்மா வேற விஜயை கேட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா, எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரியல, அவனுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இல்லையா நம்ம குடும்பத்து மேலே, பாட்டி மேலே கூட பாசம் இல்லாமல் போயிடுச்சுல்ல, அப்படி என்ன தான் வந்துட்டு மாயாஜாலம் பண்ணாலோ தெரியல இந்த காவேரி பின்னாடியே புட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கான், என்னப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, உடனே இல்லைம்மா அவங்களோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும்ல, காவேரி வந்து இப்போ மாசமாக இருக்கா, அதுவும் போக அந்த குமரன் தம்பியும் மலேசியா போயிட்டார்ல, அங்கே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இவனோட கடமை தானே, நம்ம காவேரியும் சரி அவங்க குடும்பத்தையும் சரி குறை சொல்லவே முடியாது, இதை வந்து நம்ம எது பேசுகிறதுனாலும் விஜய் கிட்ட தாமா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாத்தா உள்ளே போயிடுவார். உள்ளே போனதுமே காவேரிக்கு கால் பண்ணுவார். காவேரி தாத்தாவோட ஃபோன் காலை பார்த்ததுமே, ஐயோ தாத்தா வந்து இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன், எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே, இவர்கிட்ட எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணி பேச முடியுமோ பேசியாச்சு, இவர் ஒத்து வர மாதிரியே தெரியல, நான் எப்படி தான் தாத்தா கிட்ட பதில் சொல்ல போகிறேன், எப்படி தாத்தா முகத்தில் முழிக்க போகிறேனே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஃபோன் கால் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி காவேரி எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, இப்போ ஹெல்த்தியாக தானே இருக்க, ஹாஸ்பிட்டல் செக்கப்பெல்லாம் போனியா அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்க, அதெல்லாம் போயிட்டு வந்த தாத்தா, பாப்பாவும் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொன்னாங்க, நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, சரிம்மா இங்கே வரீங்களா அப்படின்ற மாதிரி தாத்தா இழுப்பார். உடனே காவேரி, தாத்தா அதை பற்றி தான் நான் விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவர் புடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறார் தாத்தா, சத்தியமாக சொல்கிறேன், என் வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் வந்து விஜய் அங்கே வராமல் இருக்கிறதுக்கு காரணமே கிடையாது, விஜய் கிட்ட எவ்வளோ தூரம் எடுத்து சொல்லணுமோ எவ்வளோ தூரம் புரிய வைக்கணுமோ சொல்லிட்டேன், பட் அவர் இங்கேருந்து வர்றது அங்கே வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாரு, நம்ம அங்கே போய் இருந்தால் தான் தேவையில்லாத ப்ராப்ளம் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹர்ட் ஆகிக்கும், இதனால் பிரச்சனை வரும், அதனால் இப்போதைக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் என்ன யோசிக்கிறாருன்னு சத்தியமாக எனக்கு தெரில தாத்தா, பட் என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீங்கள் தயவு செய்து என்னை தப்பாக நினச்சிடாதீங்க, பட் நான் திரும்பியும் வந்து விஜய் கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, அப்படி என்னதாம்மா விஜய்க்கு எங்கள் மேலே கோவம், நாங்கள் அப்படி என்ன தான் பண்ணிட்டோம், இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு சுத்தமாக புரியல, பாட்டி மேலே கூட அவன் வந்து கோவமாக இருப்பான், ஆனால் அந்த தாத்தா மேலே எப்போதுமே அவன் கோவிச்சுக்கிட்டதே கிடையாது, ஏன்னா அவன் நல்லது பண்ணாலும் சரி தப்பு பண்ணாலும் சரி அவன் கூட நான் எப்போதுமே வந்துட்டு தோள் கொடுத்து நின்றுருக்கேன், சப்போர்ட்டாக நின்றுருக்கேன், அதனால் என்னை மட்டும் எக்காரணத்தை கொண்டு அவன் வெறுக்கவே மாட்டான்ற நம்பிக்கையில் இருந்தேன், பட் இப்போ நான் சொல்லி கூட அவன் இங்கே வரமாட்டேன்னு சொல்லி இவ்வளோ பிடிவாதமாக இருக்கானா, அதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு சுத்தமாகவே புரியலன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். உடனே காவேரி உட்காந்து ரொம்ப யோசிப்பாங்க, ஏன் விஜய் இப்படிலாம் சொல்கிறாருன்னு எனக்கு சுத்தமாக புரியல, அவங்க தாத்தா பாட்டி 2 பேருமே இவ்வளோ ஹர்ட் ஆகுறாங்க, அவங்க தானே கஷ்டப்பட்டு இவரை வளர்த்திருக்காங்க, அதை கூட நினைக்காம இவர் இந்த அளவுக்கு யோசிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ஏதாவது காரணம் இருக்கும், அது என்னங்கிறத என்கிட்ட சொன்னால் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன்ல, அதுக்கேற்ற மாதிரி நானும் மேனேஜ் பண்ணி போவேன், இவர் என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட கம்ப்ளீட்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன தான் இவர் முடிவு பண்ணி வச்சுருக்காருன்னு சுத்தமாக தெரியல அப்படின்ற மாதிரி காவேரி யோசிச்சுட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம விஜய்கிட்ட டேரெக்டாக இதை பற்றி பேசாமல் இருந்தோம்னா அவன் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு என்ன தான் பிரச்சனை, நம்ம போய் அவன்கிட்ட கெஞ்சணும்னு எதிர்பார்க்குறானா, எல்லாத்தையும் பேசியாச்சு, இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு என்ன தான் இருக்குது, அந்த வீட்டில் போய் எளிமையாக வந்து வாழ்கிறத அது அவனோட பிரச்சனை, அவன் பார்த்துக்கிட்டோம், அவனுக்கு அதை பிடிச்சிருந்துச்சுன்னா எளிமையாக வாழ்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எல்லாரும் அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க தான், ஆனால் வந்து இப்போ எதையுமே வேண்டாம், ஆஃபீஸும் வேணாம், கம்பெனி வேண்டாம், கம்பெனியில் இவ்வளோ லாஸ் ஆகிட்டுருக்கு, அதெல்லாமே கண்டுக்காமல் போய் அவன் பாட்டுக்கு அங்கே உட்காந்துருக்கானா என்ன அர்த்தம், நானே அவனை கூப்பிட்டு பேச போகிறேன்னு சொல்லிட்டு தாத்தா விஜய்க்கு கால் பண்ணுவார். விஜய்க்கு கால் பண்ணதுமே, தம்பி வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரையா, உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, தாத்தா நான் நாளைக்கு வரட்டுமா, ஏன்னா இங்கே கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை, நம்ம கம்பெனி வந்து எந்த நிலைமையில் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா, எவ்வளோ லாஸ் ஆகிட்டுருக்குன்னு தெரியுமா, நம்மளுக்கு பின்னாடி இருந்தவங்களாம் இப்போ நம்மளோட ரெவன்யூ வந்து தாண்டி போயிட்டுருக்காங்க, அவங்களோட ப்ராஃபிட் தான் அதிகமாக இருக்குது, நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ்ட்டு 2 monthஸில் எப்படி இருக்குன்றதை விசாரிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி விசாரிச்சுட்டு தான் தாத்தா
இருக்கேன். மேனேஜர்கிட்டயும் அதை பற்றி பேசினேன். அதுக்கு என்ன பண்ணுங்கிற வழியும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். இனி வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணி போய்க்குவாங்க. வர மாதத்தில் கண்டிப்பாக நம்ம இழந்ததெல்லாம் கண்டிப்பாக காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். அதுக்கான பிளான் எல்லாமே நான் பக்காவாக கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. நீ என்ன விஜய் நினச்சிட்ருக்க? உன் மனசில் அப்படி என்ன தான் நினச்சிட்ருக்க? இந்த தாத்தாவும் பாட்டியும் அப்படி என்ன உனக்கு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், துரோகம் பண்ணிட்டோம்? இந்த அளவுக்கு நாங்களும் வேண்டாம், இந்த சொத்தும் வேண்டாம், இந்த வீடும் வேண்டாம், கம்பெனி வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி உனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இப்போ நீ அங்கே போய் உட்காந்துட்ருக்கியே, நீ இதை பற்றிலாம் யோசிக்கிறியா இல்லையா? பாட்டியோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு உனக்கே நல்லாவே தெரியும். அதையும் சொல்லியாச்சு. இங்கே கம்பெனியும் வந்துட்டு இவ்வளோ கண்டிஷன்ஸில் இருக்குது, அதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உனக்கு என்ன தான் பிரச்சனை? இங்கே நீ உடனே கிளம்பி வா, உங்ககிட்ட நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, தாத்தா இப்போ என்னால் வர முடியாது தாத்தா, சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நீ வந்தே தான் ஆகணும். இன்றைக்கி 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வரலைன்னா தாத்தா என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது. அது என்ன நீ யார் பேச்சையுமே கேட்காம உன் இஷ்டத்துக்கு எல்லாம் முடிவெடுத்துட்ருக்க? உன்னை வந்துட்டு இண்டிபெண்ட்டாக வளரணும், உன் இஷ்டப்படி வளரணும்னு சொல்லி வளர்த்து விட்டதே நாங்கள் தானே. இப்போ நான் சொல்கிறேன், என் பேச்சை மட்டும் நீ மீறின, இனி காலத்துக்கு என் மூஞ்சில் முழிக்கவே கூடாது. இதுதான் தாத்தாவோட கடைசி ஆர்டர்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். உடனே விஜய்க்கு ரொம்ப பதட்டமாயிரும். ஏன் தாத்தா இப்படி திடீர்னு இப்படி சொல்கிறாரு? நான் தான் சொல்லியிருக்கேன்ல இங்கே இப்போதைக்கு இருக்கிறேன், அங்கே என்னால் வர முடியாதுன்னு. திரும்ப திரும்ப இவங்க ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவும் இல்லை. இப்போதைக்கு நம்ம அங்கே போய் என்னங்கிறத கேட்டுட்டு வந்துடலாம். தாத்தா இவ்வளோ கோவமாக சொல்கிறாரு, இதுக்கு பின்னாடி வந்து என்ன ரீசன் இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நம்ம அங்கே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தா டிசைட் பண்ணி வச்சுருப்பாரு, இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம விஜய் விட்டோம்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த சொத்தை எல்லாத்தையும் அவன் பேரில் எழுதிடலாம், அந்த கம்பெனி முதல்ல வந்துட்டு அவன் பேரில் மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவார். அட்வொகேட்டை வர சொல்லி, இப்போதைக்கு கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக வந்து விஜய் பேரில் தான் மாற்றணும், எனக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ் ரெடி பண்ணி டூப்ளிகேட்டாக வந்துட்டு ஒன்று ரெடி பண்ணிடுவார். டூப்ளிகேட் ஃபைல்ஸில் வந்துட்டு இப்போ எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரிஜினல் காப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னங்கிறது மேற்கொண்டு பேசிக்கலாம். டூப்ளிகேட்டுன்றனால இது செல்லாதுங்கிறது கிடையாது, இப்போதைக்கு வந்துட்டு நம்ம காப்பி ரெடி பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரிஜினல் காப்பி மேற்கொண்டு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அந்த அட்வொகேட் கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி மேனேஜரையும் வீட்டுக்கு வர சொல்லிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் போவார். என்ன தாத்தா ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க? நான் தான் என்னோடய சூழ்நிலையை சொன்னேன்ல, குமரனும் அங்கே கிடையாது, காவேரியும் இப்படி இருக்கா, கங்காவும் இப்படி இருக்காங்கன்னு. அதனால தான் என்னால் வர முடியல தாத்தா, மற்றபடிக்கு எந்த கோவமும் கிடையாது. ஏன் நீங்கள் என் மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும் விஜய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதுக்கு மேலே அந்த கம்பெனி வந்து என்னால் டேக் கேர் பண்ணிக்க முடியாது. அந்த கம்பெனிக்கு பின்னாடி யார் இருக்காங்க? எனக்கு வாரிசுன்னு பார்த்தா நீ மட்டும்தான் இருக்கே. உங்கள் சித்தியை நம்பியும் கொடுக்க முடியாது, உங்கள் சித்தப்பாவை நம்பியும் என் கம்பெனியை ஒப்படைக்க முடியாது. அவருக்கு பிறந்ததும் ஒன்று ஆகாவளி தான், அவனையும் நம்பி கொடுக்க முடியாது. இதில் எல்லாத்தையும் வந்துட்டு என் கம்பெனி சாதாரணமாக இருந்தப்போ எல்லாத்தையும் இன்புட்ஸ் போட்டு நீ இந்த அளவுக்கு மேலே கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு காரணமும் நீ தான். நியாயப்படி அது உனக்கு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு நாள் கூட என்னால் கம்பெனிக்கு போக முடியாது, சொல்லப்போனால் ஒரு சைன் கூட என்னால் பண்ண முடியாது. அந்த நிலைமையில தான் என்னோடய ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குது. பாட்டியோட ஹெல்த் கண்டிஷனும் சரியில்லை. அதனால் எங்களுக்கு எப்போ என்ன வேணும்னாலும் நடக்கலாம். உன்னை சுற்றி இருக்கவங்க எதுவுமே மேனிப்புலேட் பண்ணிடக்கூடாது. கடைசியில் எல்லாத்தையும் இழந்து நீ நிற்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். எல்லா சொத்தையும் நான் உன் பேரில் எழுத போகிறேன். இப்போதைக்கு கம்பெனி வந்துட்டு உன் பேரில் எழுதியாச்சு. கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு சிங்கிள் ஓனர்ன்ற மாதிரி தான் கம்பெனியை வந்து உன் பேரில் எழுதியிருக்கேன். இதை நீ வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் நீ தான் இனிமேல் அந்த கம்பெனிக்கு ஓனரு. நீ பாஸாக இருக்கும்போது உன்னை மீறி யாரும் எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. எனக்கும் அந்த கம்பெனிக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது. எந்த ஒரு ஷேர்ஸ்லையுமே என்னோட இன்வால்மெண்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, தாத்தா என்ன தாத்தா இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக பண்ணிவிட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறீங்க? இதுக்கெல்லாம் நான் முதல்ல ஒத்துக்கணும்ல. இதெல்லாம் வேண்டாம். நான் திரும்பி வந்துட்டு என்னோட க்ரோத்தை திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து ஸ்க்ராச்சஸ்லேருந்து ஆரம்பிக்கணுன்றதுக்காக தானே எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லா இன்புட்ஸும் எவ்வளோ எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் தெரியுமா? அதுக்காக நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன விஜய் பேசுகிற? தாத்தாவே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா? இப்போ என்ன நான் சொன்னேன்? நீ ஆல்ரெடி டேக் கேர் பண்ணிட்டு இருந்த கம்பெனியை கம்ப்ளீட்டாக உன் பேரில் மாற்றிருக்கேன். கம்ப்ளீட்டாக இனிமேல் நீ தான் பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் எதுக்கு நான் உன்னோட அப்ரூவல் வாங்கணும்? இதுக்கு நான் யாரோட அப்ரூவலும் வாங்க தேவையில்லை. ஏன்னா உனக்கு நிறையாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சொல்லப்படி எல்லாத்தையும் உருவாக்குனது நீ தான். அதனால் இது நீ தான் பண்ணி ஆகணும். நீ பாட்டுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போய் காவேரி பக்கத்தில் உட்காந்துருந்தா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பொண்டாட்டி மேலே பாசமாக இருக்க வேண்டியது தான். அதுக்காக எதுவுமே வேண்டாம், பொண்டாட்டி மட்டுமே போதுங்கிறது சாத்தியமே கிடையாது. நீ தான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேண்டாம் தாத்தா, அந்த சொத்து அந்த மற்ற கம்பெனிஸோட ஷேர்ஸ்லாம் நீங்கள் அஜய் பேரில் மாற்றுங்க, அஜய்க்கு கொடுங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை சொல்கிறக்கு நீ யாருன்னு கேட்குறேன். நான் உன் பேரில் தான் மாற்றிருக்கேன். அந்த கம்பெனி உருவாக்குனது நீ தான். நியாயப்படி அந்த
கம்பெனி உனக்கு தான் போகணும். மற்ற சொத்து எல்லாமே நான் எப்படி ஷேர் கொடுக்கறது, அஜய்க்கு கொடுக்கறதா, சித்தி பேரில் மாற்றுறதா, இல்லை உனக்கு கொடுக்கறதா, இல்லை நாளைக்கு பிறக்க போகிற என் பேரனுக்கு கொடுக்கறதாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு கம்பெனி நான் உனக்கு தான் கொடுக்க போகிறேன். இதுக்கு மேலே நீ எதுவும் பேசக்கூடாது. நாளையிலேருந்து ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து தாத்தா வந்து விஜய்கிட்ட கொடுத்துருவாரு. தாத்தா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கேப் வேணும். அதுக்கப்புறம் தான் என்னால் இதில் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ டைம் எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கோ தம்பி. டைம் எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துகிட்டு நீ நல்லா யோசித்து நீ ஒரு கேப் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அதுக்கப்புறமா கம்பெனியில் உட்காரு. அதுக்கப்புறம் என்னன்னாலும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீ பாட்டி கூட கொஞ்ச நாள் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போதைக்கு என்னால் இருக்க முடியாது தாத்தா, ப்ளீஸ் என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. அங்கேயும் நிலமை சுத்தமாக சரியில்லை. அங்கே நான் காவேரி பக்கத்துலேயும் கங்கா பக்கத்துலேயும் இப்போ இருந்து தான் ஆகணும். பாட்டி நீங்கள் சமாளிச்சுக்கோங்க. இன்கேஸ் பாட்டிக்கு ஏதாவது முடியல, இல்லை எனக்கு உண்மையாலுமே அவங்க என்னை எதிர்பார்க்குறாங்க, அவங்களால சமாளிக்கவே முடியலன்னா கண்டிப்பாக நான் இங்கே வந்து இருந்துக்கிறேன். அப்புறமா வந்துட்டு காவேரிக்கிட்ட அதை சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி தாத்தா கோவமாக சொல்லிடுவாங்க. விஜயும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரிக்கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரில காவேரி, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்போதைக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. என்னோட நிலைமை எல்லாம் புரிஞ்சுக்காமல் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க உங்கள் நிலைமை, ஏங்க எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி என்னதான் பிரச்சனை, நீங்கள் இங்கே இருந்தே ஆகணுன்ற கட்டாயம் உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதானே, நம்ம 2 பேரும் அங்கேயே போயிடலாம். நீங்கள் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே அம்மா வந்து அக்காவை பார்த்துக்குவாங்க, இவ்வளோ நாளும் அப்படி தானே நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் மனசுக்குள்ளே நினைப்பார், அப்படி கிடையாது காவேரி, பசுபதினால எப்போ வேணுனாலும் எந்த விதமான பிரச்சனையும் வரலாம். அதுக்கு காரணம் நான் ஆயிடக்கூடாது. நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, வயிற்றில் வளர்கிற குழந்தைய வந்து அவன் அடிச்சிடக்கூடாது. வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் நான் ரொம்ப தெளிவாக யோசிச்சுட்ருக்கேன். மலேசியாவும் கங்கா போயிருந்தாங்கன்னா இவ்வளோ யோசிக்க தேவையே கிடையாது. பட் கங்கா இங்கே தனியாக இருக்கிறதுனால குமரனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலமையில நான் இருக்கேன். நாளைக்கே பசுபதியால் கங்காவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாலும் அதுக்கு காரணம் நான் தாங்கிற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் யோசிச்சு தான் நான் இங்கே இருக்கணும்னு சொல்கிறேன். தயவு செய்து நான் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு கொஞ்சம் கேப் கொடு காவேரி, அது எல்லாத்தையும் நான் உனக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம எதுவுமே அதை பற்றி பேச வேண்டாம். நான் இங்கே தான் இருந்தாகணும். நான் உங்களோட டெலிவரி வரைக்கும் உனக்கு நல்லபடியாக, உனக்கும் சரி கங்காவுக்கும் சரி, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் ஸ்ட்ரிக்டாக காவேரி கிட்ட சொல்லிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா ஓடி வந்து, இந்த மாதிரி ஒரு நல்ல கஸ்டமர் வந்திருக்காங்க, நல்ல விலைக்கு கேட்குறாங்க, 60 லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க, கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி காவேரி கிட்டேயும் விஜய் கிட்டேயும் ஒப்பீனியன் கேட்க, உடனே காவேரி சொல்லுவாங்க, அதான் அவங்க 2 பேரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கல்லம்மா, அவங்களுக்கு வீட்டை விற்று அதில் வர பணம் வேணும், அப்போ தான் வந்துட்டு அவங்க லைஃப்க்கு ரொம்ப நல்லதுன்னு. எனக்கு என்ன தான் அவங்களாம் முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல, ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தெரியல. எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. நீ அந்த சொத்தை வந்துட்டு எவ்வளோ ஷேராக பிரிக்கிறியோ என்னோடய ஷேரையும் சேர்த்து அவங்களுக்கே கொடுத்துரு, இல்லைனா அந்த ஷேரை நீ வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் இப்போதைக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே தப்புமா. அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்தை நீ இருக்கும்போதே வந்து விற்கிறது சரியே கிடையாது. இதெல்லாம் பேசினா நிலைமையெல்லாம் வேறு மாதிரி போகும். கங்காக்கா ஒரு மாதிரி பேசுவாங்க, யமுனா சம்மந்தமே இல்லாமல் பேசுவான். கடைசியில் எல்லோரும் சேர்ந்து என்ன தான் வந்து குற்றவாளி மாதிரி, நான் தான் கெட்டவ மாதிரி என்னை வந்து ஜூம் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவாங்க. அதனால் நீயே முடிவிடுமா, நான் எதுவுமே அதில் தலையிடலை. எப்போ வரணும், எங்கே சைன் பண்ணணும் மட்டும் சொல்லு, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப வந்துட்டு சாரதா யோசிச்சுட்டு வெளியில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி ரொம்ப வந்துட்டு விஜய்கிட்ட ஃபீல் பண்ணி அழுவாங்க. அந்த வீட்டில் நாங்கள் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்திருக்கோம் தெரியுமா, என் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை சம்பாரிச்சாரு, கடைசியில் அந்த ஊரில் வந்து எதுவுமே இல்லாமல் ஆக போகுது, நாங்கள் ஏன் தான் சென்னை வந்தோமோன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சென்னை வந்ததுனால தான் என்னை கல்யாணம் பண்ண, அப்போ சென்னை வராமல் இருந்தது தான் நீ சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, ஏங்க நீங்கள் ஒரு பக்கம் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் சென்னை வந்ததுனால தானே கொடைக்கானலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அப்பா சம்பாரித்த அந்த ஒரு வீடு கூட எங்கள் கையை விட்டு போகுது. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல விஜய், எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. இதெல்லாம் யோசிச்சு வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து ஹெல்த்தியாக வளருமான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் கேட்பாரு, நான் ஒரு ஐடியா சொல்லவா அவன்கிட்ட, நான் உன்னை கேட்டால் நீ ஒத்துக்குவியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. 60 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்கல்ல அத்தை, அந்த வீட்டை ஏன் நம்மளே வாங்கிடக்கூடாது, நான் உன் பேரில் அந்த வீட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் காவேரி, அவங்களுக்கு தேவை பணம் தானே, அந்த 60 லட்ச ரூபா பணத்தை வந்து நம்ம கொடுத்துருவோம், கங்கா வச்சுக்கிட்டாலும் சரி யமுனா வச்சுக்கிட்டாலும் சரி 2 பேரும் வச்சுக்கிட்டோம், பட் அதுக்கு பதிலாக வந்து அந்த வீட்டை நானே வந்து உன் பேரில் மாற்றிடுறேன்,
சொல்ல, உங்களுக்கு எதுங்க அவ்வளோ காசு? ஏற்கனவே எல்லாத்தையும் விட்டுட்டு தானே இங்கே வந்திருக்கீங்க. இப்போ கம்பெனி வந்து தாத்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக கம்பெனி வச்சு என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, இல்லை காவேரி, நான் வந்து என்னோட ப்ராஃபிட்டில் எனக்குன்னு தனியாக ஒரு ரெவன்யூ வந்து பர்சன்டேஜ் இருந்துச்சு. அதில் சேவ் பண்ணி வச்சுருக்க பணம் ஒரு 80 lakhs இருக்குது. அது வந்து எப்போவுமே எடுக்க முடியாதுன்ற மாதிரி சிங்கிள் டைம் டெபாசிட்டில் இருக்குது. பட் அதை நான் ஏற்கனவே யோசிச்சுட்டு இருந்தது தான். உனக்காக ஒரு வீடு வாங்கணும், உனக்கும் குழந்தைக்கும் வந்து அதை கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தது தான். பட் ஏன் அந்த வீட்டோட பணத்தை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்க கூடாது? ஏன்னா இந்த வீடு வாங்கினேன்னா தான் நீ இன்னமும் சந்தோஷமாக இருப்பேன், உன் அப்பாவோட வீடுன்றதுனால நான் அதனால தான் அப்படி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா விஜய் அப்படின்ற மாதிரி கேட்க, சத்தியமாக நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அந்த 60 லட்ச ரூபாய் கொடுத்து நம்ம அந்த வீட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நடக்குமா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்பாங்க. சத்தியமாக நடக்கும், நீ என்னை நம்ப மாட்டியா காவேரி? நான் உனக்காக தானே சொல்கிறேன். ஏற்கனவே உனக்கு வீடு வாங்கலான்னு தான் இருந்தேன். அதுக்கு பதிலாக நான் இந்த வீட்டவே வாங்கி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க விஜய், அப்படியே பண்ணிடலாம். நம்ம எதுக்கும் அக்கா கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அம்மாட்ட முதல்ல சொல்லிடலாம். அம்மா அக்கா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கன்னா மட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. அவங்க ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அவங்களுக்கு தேவை பணம் தானே. அந்த பணத்தை நம்ம கொடுத்து காம்பன்சேட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த வீடும் நம்மக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும், உனக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி விஜய் ஹக் பண்ணிவிட்டு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விஜய், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுவாங்க.